ஒரே ஒரு யூடியூப் மெயில் தான் வந்துச்சு. அத பார்த்ததுமே ஆயிரக்கணக்கான கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரே பயம். என்னடா இது சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்டின்ட்டு. ஆனா அந்த மெயில்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மை வந்து நெறைய பேருக்கு இன்னுமே வந்து தெளிவாவே தெரியல. யூடியூப்ல வந்து எந்த கன்டென்ட் டேஞ்சரஸ், எதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் வர சான்ஸ் இருக்கு? கிரியேட்டர்ஸ் இப்ப எந்த தப்ப வந்து அதிகமா வந்து பண்றாங்க? மெயில்ல அப்படி என்னதான் வந்து சொல்ல வர்றாங்க? அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஒரு மெயில் ஒண்ணு வந்திருக்குது. அத பார்த்த உடனே யூடியூப் வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகுதா? அப்டின்ட்டு நமக்கு தோணும். சேனலுக்கு வந்து டேஞ்சர் வந்துருச்சா? அப்டின்ட்டு. இப்டி நெறைய கிரியேட்டர்ஸ் இப்ப பயந்து போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து யூடியூப்ல இந்த மெயில்ல வந்து என்ன சொல்ல வருதுன்னு தெரியுமா? அது ஒரு வார்னிங் மாதிரி வந்து தோணுனாலுமே, ஆக்சுவலி அது ஒரு பெரிய ரிமைண்டர் தான். ஒரு கிரியேட்டரா இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து சேஃபா வந்து கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ற மெயில் தான் அது. இப்போ யூடியூப் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு சைடுல ஏஐ வந்து க்ரோ ஆயிட்டே இருக்குது. இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் தம்ப்நெயில்ஸ், டீப் ஃபேக் வீடியோஸ், மிஸ்லீடிங் டைட்டில்ஸ், செலிபிரிட்டீஸ் ஃபேக் நியூஸ் எல்லாமே வந்து அதிகமா வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. அதனால தான் யூடியூப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு. கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஆனா ஆடியன்ஸ் வந்து ஏமாத்துற மாரி, லோ வயலேட் ஆகுற மாரி, ஹார்ம்ஃபுல் கன்டென்ட் வந்து போடக்கூடாது அப்படின்னு பர்ட்டிகுலர்லி இந்த மெயில்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃபேக் கன்டென்ட், ஃபேக் ஏஐ வீடியோஸ், நான் கன்சென்சுவல் எடிட்ஸ், மிஸ்லீடிங் சிந்தெடிக் கன்டென்ட் இது வந்து இந்தியன் லாக்கு வந்து எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. புரியுற மாரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டி பேசாத வாய்ஸ வந்து ஏஐ யூஸ் பண்ணி பேசுற மாரி வந்து எடிட் பண்றது, யாரோட ஃபேஸ வந்து ஃபேக் வீடியோல வந்து யூஸ் பண்றது, இல்ல வியூவர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் பண்ற மாரி மிஸ்லீடிங் கன்டென்ட் இது எல்லாமே தான் ஃபியூச்சர்ல வந்து பெரிய பிரச்சனையாகலாம். ஸோ இதுதான் வந்து யூடியூப் வந்து முன்னாடியே வந்து அலர்ட் பண்ணுது. ஆனா இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் வந்து ஸ்ட்ரைக் கிடையாது, காப்பிரைட் கிளைம் எல்லாம் இல்ல, சேனல் வந்து டெர்மினேட் பண்ற நோட்டீஸ் எதுவுமே கிடையாது. இது ஆல்மோஸ்ட் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கு அனுப்புற குவார்ட்டர்லி ரிமைண்டர் மெயில் தான். யூடியூப் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஆனா ரூல்ஸ் வந்து மறக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்றாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, சீரியல் ரிவ்யூஸ், சினிமா காசிப், ட்ரெண்டிங் நியூஸ் கன்டென்ட் கிரியேட் பண்ற கிரியேட்டர்ஸ் இன்னுமே வந்து கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் கூட ஆடியன்ஸ் ட்ரஸ்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி ஒரு மிஸ்லீடிங் தம்ப்நெயில் கூட வந்து ரிப்போர்ட் ஆக சான்ஸ் இருக்கு. நிறைய காப்பிரைட்டட் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணனா மானிட்டைசேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூடியூப் வந்து இப்போ அல்காரிதமோட ட்ரஸ்ட்டுக்கு தான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து க்ரோ ஆகணும்னா ஆத்தென்டிக் கண்டென்ட், கிளியர் எக்ஸ்பிளனேஷன், ரியல் இமோஷன், வியூவர் ட்ரஸ்ட் இதுதான் வந்து பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே. ஒரு கிரியேட்டருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் முக்கியம் இல்ல, ஆடியன்ஸ் நினைக்கணும். இந்த சேனல் சொல்றது வந்து ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு ஃபீல் பண்றது தான் வந்து ரியல் சக்சஸே. ஒரு கண்டென்ட் தான் ஒரே ஒரு மிஸ்லீடிங் தம்ப்நெயில் இல்ல வெரிஃபை பண்ணாத ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நீங்க இவ்வளவு நாளா வந்து பில்ட் பண்ண சேனல் வந்து ரிஸ்க்ல தள்ளுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதனால தான் யூடியூப் பாத்தீங்கன்னா இப்போ குவைட்லி வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு வார்னிங் எல்லாம் இல்ல, ஒரு வேக்கப் கால் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உஷாரா இருங்க, கண்டென்ட் வந்து கரெக்டா பார்த்து போடுங்க. உங்க சேனல் வந்து சேஃபா இருக்கணும்னா யூடியூப் சொல்ற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.